தமிழை வணக்கத்தினுடைய அதிதிகள் பக்கத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைய அதிதிகள் பக்கத்திலே மிக முக்கியமான ஒரு அதிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். தற்போதைய காலகட்டத்திலே இலங்கையை பொறுத்தவரையிலே அதிகளவாக இந்த முதலீடுகள் அது சார்ந்த விடயங்கள் பலதரப்பட்ட ரீதியிலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்வேறுபட்ட நபர்களாலும் இது அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக எந்த இடத்திலே நாங்கள் முதலீடு செய்யலாம், அல்லது நாங்கள் முதலீடு செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியான நிறுவனங்களை பார்த்து நாங்கள் முதலீடு செய்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இப்படியான மோசடிகளும் இணைய வழியாக இடம்பெறுகின்ற இந்த மோசடிகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த நிதியியல் சார்ந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே வங்கியியல் சார்ந்த நடவடிக்கைகளில் எவ்வாறான நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, மக்கள் அதன் மூலமாக சரியான முறையில் அதை அணுகுகிறார்களா என்கின்ற பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது. எனவே அது தொடர்பாக ஒரு நீண்ட விவாதங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிற நிலையை நாங்களும் அது சார்ந்து எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட வேண்டிய கடப்பாடும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறோம் இலங்கை மத்திய வங்கியினுடைய நிதியல்லா நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் குறிஞ்சிதரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே இந்த முதலீடுகள் அப்படின்னு ஒரு விஷயம் இன்றைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுவாகவே மக்கள் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது எங்களுடைய சிறுக சேமித்து வைத்திருக்கின்ற அந்த பணங்களை எல்லாம் எங்காவது முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கும். உண்மையிலேயே இந்த முதலீடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது நாங்கள் இலங்கையர்களாக இருந்து கொண்டு அல்லது இலங்கையில் இருந்து கொண்டு முதலீடு செய்வதற்கான சில நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னால், அல்லது எந்த துறையிலே நாங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அதற்கு மத்திய வங்கி சார்பாக எதை நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும்? அல்லது உண்மையிலேயே நீங்கள் கேட்ட கேள்வி எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்கு. ஆனால் அதற்குரிய பதிலை இலகுவாக கூறிவிடவும் முடியாது. நீங்கள் சரியாக சொன்னது போல பொதுமக்கள் தங்களுடைய சேமிப்புகளை சிறுக சேமித்து அதை எங்கே நாங்கள் முதலிட போகிறோம் என்ற இடத்துல நிறைய பிள்ளைய விடியும். அப்போ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நான் உண்மையில் 2 விஷயத்தை நான் இங்கே பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சிட்டோம், அதை நாங்கள் எங்கே முதலிடணும்ன்ற விடயத்தில் 2 விடயம் முக்கியம். ஒன்று, அந்த முதலீட்டினுடைய பாதுகாப்பு. உண்மையில நாங்கள் முதலீடு செய்கிறோம், அது எனக்கு திரும்ப கிடைக்குமா, அது முதலாவது. இரண்டாவது, அது திரும்ப கிடைக்கிற அதே நேரம் எனக்கு மேலதிகமான வருமானம் என்ன கிடைக்கும். இந்த 2 விஷயம் பொதுமக்கள் மிக முக்கியமாக பார்க்கணும். இப்படி பார்க்கல இலங்கையை பொறுத்தமல்ல, உண்மையில உலகளாவிய ரீதியில் பல முதலீடுகள் இருக்குது. ஆனால் இலங்கையில் ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் திங்க் பண்ணுற விஷயம் என்று சொல்லிச்சுன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறு முதலீட்டை சிறு சேமிப்பை நாங்கள் முதலிடலாம். அப்போ நான் இந்த 2 விடயங்களையும், பாதுகாப்பு மற்றது வருமானம் என்கின்ற 2 விடயங்களையும் பார்க்கிற போது முதலாவது நான் சொல்லக்கூடிய விடயம் வங்கி வைப்புக்கள். ரைட், ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்களில் வைப்புக்களை மேற்கொண்டால் அது உண்மையில் பாதுகாப்பானதும் அதிலிருந்து உங்களுக்கு வட்டி வருமானமும் கிடைக்கும். ஒன்று, அது ஒரு முக்கியமான விடயம். அல்லது அதற்கு மேலதிகமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இடர்நேர்களை எடுக்கக்கூடிய ஆள்னு சொல்லிச்சுன்னா மேபி பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய பங்கு பரிவர்த்தனை, அப்படி அவ்வாறான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அல்லது இந்த அரச பிணை பத்திரங்கள் இருக்குது, திரைசேரி பிணையங்களாக இருக்கலாம், முறிகளாக இருக்கலாம், அப்படியானவற்றிலும் முதலீடு செய்யலாம். அதே நேரம் இப்போ நீங்கள் சரியாக சொன்னது போல் சில பேர் பிஸ்னஸை கூட செய்யலாம், பிஸ்னஸில் கூட முதலீடு செய்யலாம். ஆனால் அங்கே என்ன இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா அங்கே ஒரு இடர்நீர் ரிஸ்க் கூடுனதாக சில நேரம் உங்களுக்கு நீங்கள் முதலீட்ட தொகை கூடி கிடைக்காம போகலாம். அவை இந்த பொதுமகன் உண்மையில் பாதுகாப்பானதான்னு பார்க்கணும், அதே வருமானம் கிடைக்கிறதான்னு பார்க்கணும். 2லையும் அவர் தான் முடிவெடுக்கணும். அதே நேரம் சில பேர் சொல்வார்கள் தங்கத்தில் முதலீடு செய்யலாம், சில பேர் சொல்லுவார்கள் காணியில் முதலீடு செய்யலாம். அப்போ இதில் முதலீடு செய்தாலும் ஒரு இடர்நீர் இருக்கும். இப்போ தங்கத்தின் விலை கூடேக்குள்ள குறையக்குள்ள உங்களுக்கு நட்டம் ஏற்பட சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த முதலீட்டாளர், அந்த சேமிக்கிற பொதுமகன் சரியாக தீர்மானிக்கணும் எதை நாங்கள் தெரிவு செய்கிறோம்ன்றதை. நார்மலாக சாதாரண சேமிப்பாளர்களுக்கு நான் சொல்கிற விஷயம், ஓகே நீங்கள் வங்கி வைப்புக்கள் அப்படியான வைப்புக்களை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்ன்றது என்னுடைய கருத்து.
இதுலயும் மிக முக்கியமா வந்து இன்றைக்கு முதலீடு சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள வந்து ஏராளமான நிறுவனங்கள் இருக்கிறது. அது அந்த நிறுவனங்கள்ல நாங்கள் சில முதலீடுகளை செய்யலாம். குறிப்பாக இந்த பங்கு பரிவர்த்தனை என்று சொன்னால் கூட அதிலும் கூட சில மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு நிறையவே இருக்கிறது. பல பேர் பங்குகளில் கூட தாங்கள் முதலீடு செய்வதாக இடைத்தரகர்களை நம்பி அதிலும் கூட பல்வேறுபட்ட நிதிகளை இழந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் பல முதலீட்டு நிறுவனங்களை நம்பி முதலீடுகளை செய்து அதிலும் நட்டமானவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் எனவே இப்படியான ஒரு விஷயம், அதாவது ஒரு தங்கத்திலோ அல்லது ஒரு நிலத்திலோ முதலீடு செய்யாமல் நாங்கள் எங்களுடைய பணத்தை ஒரு முதலீட்டு நிறுவனங்கள் மூலமாக நாங்கள் முதலீடு செய்கின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள் பற்றி நாங்கள் எவ்விதமான கரிசனைகளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான கேள்வி. என்னென்னு சொல்லிச்சுன்னா, எல்லாரும் நான் முதல் சொன்ன மாதிரி எல்லாரும் பிளவுற இடம் இது உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஓகே வைப்புக்களை செய்ய போகிறோம்னு சொல்லிச்சுன்னா எப்படியான நிறுவனங்களை நாங்கள் வைப்புக்களை செய்யலாம்ன்றது. உண்மையில் இலங்கையை பொறுத்த மட்டும் சட்ட ரீதியாக வைப்புக்களை ஏற்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அவற்றில் மட்டும்தான் நீங்கள் வைப்புக்களை செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2011ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க நிதி தொழில் சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்டிருக்குது, வங்கிகளில் நீங்கள் வைப்புக்களை செய்யலாம், நிதி கம்பெனிகளில் நீங்கள் வைப்புகளை செய்யலாம். அதே நேரம் ஏனைய சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள்லையும் நீங்கள் வைப்புகளை செய்யலாம். முக்கியமாக சொல்ல போனால் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அல்லது சமுர்த்தி பேங்க், பொதுமக்கள் அதுலேயும் வைப்புகளை செய்யலாம். ஆனால் அது தவிர வேறு இடங்களில் நீங்கள் வைப்பு என்ற ஒரு முயற்சியே நீங்கள் முன்னெடுக்கலாம். அங்கே வைப்பு செய்யவே இல்லாது. அப்படி யாராவது எடுக்கணும்னா அது சட்டத்துக்கு முரணானது. நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து அன்ஆத்தரைஸ் டிபாசிட் டேக்கிங்னு சொல்லி, அங்கீகாரம் அளிக்கப்படாத வைப்புக்களை எடுக்கின்ற நிறுவனங்கள், அது வந்து முற்றிலுமாக சட்டத்துக்கு முரணான விஷயம். அதே நேரம் நீங்கள் சொன்னது போல் பங்குச்சந்தை உண்மையிலேயே அது வந்து சட்ட ரீதியான ஒரு விடயம். ஆனால் அங்கே முதலீடு செய்கிற போது எந்த கம்பெனியில் எந்த நிறுவனத்தில் நாங்கள் முதலீடு செய்கிறோம் அது லாபகரமாக இயங்குதான்றது உண்மையிலே எல்லாராலும் சாதாரணமாக அதை வந்து அளவிட்டு கொள்ள முடியாது. அது ரிஸ்கான ஏரியா. பட் யாரெல்லாம் கேப்பபிளோ அவை வந்து கட்டாயம் அதிலே ஈடுபடலாம். அதுவும் ஒரு சட்ட ரீதியான விஷயம். அவை முக்கியமாக நான் சொன்னது மாதிரி வைப்புகள் வரைக்குள்ள எதேது அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களோ அவையில் மட்டும்தான் நீங்கள் வைப்புக்களை செய்யலாம். ஏன் நான் இதை திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிச்சுன்னா, சில நிறுவனங்கள் வேறு பேருகளில் சொல்லும், ஓகே நீங்கள் இதை வந்து எங்களுக்கு பணத்தை தந்துட்டா நாங்கள் இவ்வளவு வருமானத்தை திரும்ப தருவோம்னு சொல்லி பேர் வேறையாக இருக்கும். ஆனால் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து வைப்பு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியான இதுக்குள்ள நீங்கள் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுடைய முதலுக்கு மோசம்ன்றதான் உண்மையில் முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுதான் இன்றைக்கு நிறைய இடத்துல நடக்கிற ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பேர்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை வச்சிருவாங்க. அதில் வந்து பல்வேறுபட்ட நபர்களும் ஏமாந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு மக்கள் அதிக அளவாக பல இடங்களில், இலங்கை பொறுத்தவரையிலே எல்லா மாவட்டங்களிலும் அண்மை காலமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முகநூல் வாயிலாக அவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிளான்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், அது பெருந்தோட்டங்களில் முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லி, இந்த இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் முதலீடு செய்தால் இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இவ்வளவு ஒரு லாபம் கிடைக்கும், முதலோடு சேர்ந்து லாபம் இவ்வளவு கிடைக்கும், உங்கள் பெயரிலே 1 ஏக்கரில் மரங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியான சில விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உண்மையிலேயே சட்டப்படி நடைபெறுகிறதா அல்லது இதில் நடைபெறுகிற மோசடிகள் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது? இது உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், வைப்பு செய்யக்கூடிய அதாவது அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிறுவனங்கள் இன்னென்ன நிறுவனங்கள். நீங்கள் நான் சொல்லும்போது வங்கிகள், நிதி கம்பெனிகள் என்ற போது அதனுடைய பேர்களை நாங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொல்லிச்சுன்னா, மத்திய வங்கியினுடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ லிஸ்ட்டும் இருக்கும். தயவுசெய்து போய் பாருங்க எல்லாரும். அதே நேரம் பேப்பரில், நியூஸ் பேப்பர்ஸ்லையும் நாங்கள் கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ணி கொண்டு வரோம். அதே நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி சமுர்த்தி வங்கியாக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம், பில்டிங் சொசைட்டியாக இருக்கலாம், அதெல்லாம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது. எதற்காகன்னு சொல்லிச்சுன்னா வைப்புக்களை ஏற்றுக்கொள்வது. அப்போ சில பேர் இதுக்குள்ள வெராட்டியும் அதை வைப்பு என்று சொன்னாத்தானே பிரச்சனை. அது வைப்பு என்று சொல்லாமல் பட் பொதுமக்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதில் ஒரு திட்டம் தான் இந்த பிளான்டேஷன்ன்றது, ரைட்? அப்போ பொதுமக்கள் உண்மையில யோசிக்கணும், இவருக்கு வைப்பு எடுக்கலான்னு எங்களுக்கு தெரியும்.
அப்போ இவர் என்ன வழியில் என்ன வந்து கவர்ச்சிகரமாக அணுகிறேன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாரிய ரிட்டர்ன், அதை வருமானத்தை உங்களுக்கு நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று அணுகிறேன். அப்போ நாங்கள் யோசிக்கணும், இப்போ சாதாரணமாக வங்கி வட்டி 10% என்று வச்சுக்கொள்ளுவோம் வருடத்துக்கு. இதே ஒரு ஆள் 50% அல்லது மாதத்துக்கு ஒரு 3% அல்லது 2% தருகிறேன்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு 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 விவசாயம் சார்ந்த நடவடிக்கை செய்து தரப்போறேன்னு சொல்லிச்சுன்னா இதனுடைய நம்பகத்தன்மையை நாங்கள் யோசிக்கணும். ஒன்று, இது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இப்போ இது பிஸ்னஸ் என்று சொல்லி சொன்னால் இவர்கிட்ட பிஸ்னஸ் உண்மையில் நடக்குதான்னு சொல்லிச்சுன்னா என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன் அது பிஸ்னஸ் கிடையாது. அது என்ன நடக்கும்னா இப்போ உங்கள்கிட்ட காசை வாங்கி இன்னொரு அளவு கொடுக்குறது, உங்கள்கிட்ட ஒரு 10,000 வாங்குறேன்னா அதில் ஒரு 2,000 இன்னொரு அளவு கொடுக்குறோம். அப்படி உங்களை போல பல பேர்கிட்ட வாங்கி கொஞ்ச நாளைக்கு இதை ரன் பண்ணிடணும். ஒரு கட்டத்தில் அவ்வளோ தூரம் உங்களால் பே பண்ணலான்டா உங்களுக்கு அப்படி ஒரு வருமானமே கிடையாது. அதனுடைய நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கட்டத்தில் 6 மந்த்லையோ 1 இயர்லையோ மேபி 5 இயர்ஸில் நீங்கள் பேங்க்ரப்ட் ஆக போகிறீங்க. அந்த டைமில் இலங்கையில் மேபி ஒரு 1 lakhோ 2 lakhஸோ ஜாயின் பண்ணியிருக்கணும் பொதுமக்கள். அவ்வளோ வெறும் பணத்தை இழக்க போயிடும். அது கட்டாயம் நடக்கும். பொதுமக்கள் அதைத்தான் விளங்கிக்கணும். சில பேர் நான் கதைக்குள்ள சொல்கிற விஷயம் என்ன சொல்லிச்சுன்னா நான் அப்படி 6 மந்த்தில் போட்ட காசு எடுத்துருவேன். அது அப்படி நார்மலாக நடக்காது. ஏன்னா ஹியூமன் சைக்காலஜி அப்படி ஒர்க் பண்ண நீங்கள் எடுக்கிறீங்கன்னா திரும்ப போட சொல்லும், அவையை மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னா எங்கேயோ இடத்துல போய் நீங்கள் இழக்க போகிறீங்க. அப்படியா இந்த பிளான்டேஷன் நீங்கள் சரியாக சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு நோயாக உருவெடுத்து வருது. பொதுமக்கள் வந்து அதிலிருந்து அப்படியான முதலீட்டிலிருந்து விலகி இருக்கும். அதுதான் உண்மையில் நாங்களும் விரும்புகிற விஷயமே. இந்த சரியான முதலீட்டை தெரிவு செய்யுங்க. கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை ரைட் ஏமாந்து போகாமல் நீங்கள் அதை பெருக்க தெரியணும். அது முக்கியமான விஷயம். எஸ், இதில் நாங்கள் இந்த பிளான்டேஷன் சார்ந்த முதலீடுகளை பார்க்கக்குள்ள வந்து அவர்கள் வெளிப்படையாகவே பல இடங்களில் பில்போர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது விளம்பர பதாதைகளை வைக்கிறார்கள். பல இடங்களில் நிறுவனங்களை ஸ்தாபிக்கிறார்கள், நிறுவனங்களை புதிதாக திறந்து வைக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நிறுவனங்களை திறக்கிறார்கள். புதிதாக வேலைக்கு ஆட்கள் வேண்டும், கவர்ச்சிகரமான சம்பளத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பிரசுரிக்கிறார்கள். எனவே இப்படியான ஒரு விஷயம் இப்படி நடைபெறுகின்ற பொழுது இதற்கு எதிராக மத்திய வங்கியினுடைய நடவடிக்கை எவ்வாறு இருக்கிறது? இது நான் ஒரு திரும்ப இருக்க சொல்லணும். மத்திய வங்கி ஒரு ஆள் சட்டத்துக்கு புறம்பா வாய்ப்புகளை எடுக்கணும்னா இமீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்கும். ரைட், முதலாவது ஆக்ஷன் எடுக்கக்குள்ள செய்ய வேண்டிய வேலை அது வாய்ப்புன்றதை ப்ரூவ் பண்ணணும், உறுதிப்படுத்தணும். அங்கதான் இந்த சிக்கல். இந்த இதை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு சில திட்டங்களை சில பேர் கொண்டு வரணும். முடியாதுன்னு சொல்லலாம், பட் அதுக்கு காலம். இப்போ மத்திய வங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி ரீசெண்டாக கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்து நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். இது வந்து சட்டத்துக்கு முரணான விஷயம், பொதுமக்கள் வந்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மத்திய வங்கிக்கு கம்ப்ளைண்ட் வந்து மத்திய வங்கி தன்னோட நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிரெக்டாக ப்ரூவ் பண்ண இல்லாத விஷயங்கள் அப்படியான திட்டங்களை தான் இவை முன்மொழிவினாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா பொதுமக்கள் தங்களுடைய செல்வத்தை இழந்துருவினோம். அப்போ மத்திய வங்கி இதில் முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம், எஸ், மத்திய வங்கி தன்னாலான இன்வெஸ்டிகேஷன்களை செய்யுது. பல்வேறுபட்ட கம்பெனிகளோட இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்குது. அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன்னா அதுக்குரிய ப்ரூஃப் எல்லாம் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்க கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலம் எடுக்கும் போது அதை முடியும் போது மத்திய வங்கி வந்து அதை அறிவிக்கும். ஏன்னா இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டிருக்கு. அது வரைக்கும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்கள்லாம் அதனுடைய முயற்சியையும் எடுத்துக்கொள்ளணும். இந்த மத்திய வங்கியினுடைய நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் பேசுகிற பொழுது அதில் ஒரு சின்ன ஒரு டவுட் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், மத்திய வங்கியினால் ஒரு குற்றம் நடைபெற்றிருக்கிறது அல்லது நிதி மோசடி நடைபெற்றிருக்கிறது என்று அடையாளம் காணப்பட்டால் மத்திய வங்கியினால் நேரடியாக குறித்த நிறுவனத்துக்கோ அல்லது குறித்த நிறுவனத்தினுடைய முதலாளிகளுக்கோ அவர்களுக்கு எதிராக நேரடியான தண்டனையை வழங்கி கொடுக்க முடியுமா, அல்லது அது சார்ந்து வெறுமனே அவர்களுக்கான இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதித்துறைக்கு அறிவிக்க முடியுமா? இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அங்கீகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகளை ஏற்கிறார் என்ற ஒரு சந்தேகத்தில் அல்லது ஏற்கின்றது என்ற சந்தேகத்தில் ஒரு நிறுவனத்தையோ நாங்கள் ஒரு நபரையோ அணுகினோம் என்று சொல்லி சொன்னால் முதலாவது மத்திய வங்கி ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அதாவது அதில் ஈடுபட்ட ஆக்கள், வைப்பு செய்த ஆக்கள், அதனுடைய இயக்குனர்கள் எல்லாரையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும். அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணக்குள்ள இன்ஃபர்மேஷன் டிவிஷனல் செக்ரட்டரியேட் பாலிசி இன்வெஸ்டிகேஷன் கால் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்டிகேஷன் செய்து கொண்டு வரைக்குள்ள ஓரளவுக்கு எவிடன்ஸ் இருக்குமென்று சொல்லிச்சுன்னா முதலாவது வந்து 2 விஷயம் நடக்கும். அவையோட அசட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணும். அதாவது அவை வந்து எந்த விதமான டிரான்சாக்ஷனும் செய்ய இயலாது.
அவையோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம், லேண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், வெஹிக்கிளாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணு. ரெண்டாவது, அதனுடைய முக்கியமான நபர்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து இம்பவுண்ட் பண்ணும். அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ட்ராவல் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நடந்து முடிய இன்வெஸ்டிகேஷனில் சென்ட்ரல் பேங்க்கில் ப்ரூவ் பண்ணப்படுமென்று சொல்லிச்சுன்னா இதெல்லாம் நடக்க பேரலாம். அதாவது கவர்னிங் போர்ட் வந்து எங்களுடைய ஆளுநர் சபை வந்து இதை வந்து டிட்டர்மைன் பண்ணிச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அதாவது தீர்மானிச்சுன்னு சொல்லிச்சுன்னா இவை வந்து அங்கீகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகளைத்தான் இவை எடுக்கணும் என்று அதை டிட்டர்மைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிவினோம். அந்த கம்பெனியோட நேமும் இயக்குநர்களோட நேமும் வந்து பேப்பரில் வரும். அதாவது இவை வந்து அதிகாரம் அளிக்கப்படாத வாய்ப்புகளை பெற்றிருக்கணும் என்று. அதற்கு பிறகு என்ன நடக்கும்னு சொல்ல, இது அட்டர்னி ஜெனரலுக்கு இது வந்து அனுப்பப்படும். மேலதிக நடவடிக்கையாக என்ன சொல்லிச்சுன்னா இது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி என்ற கேட்டகரிக்குள்ள வரைக்கும் அங்கே தான் அனுப்பப்படும். இப்போ அதுக்கு பிறகு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவையே அதை ப்ரோசஸ் பண்ணி கடைசியாக ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வாரத்துக்கு. அது ஒரு இலங்கையை பொறுத்தமட்டில் கொஞ்சம் நீண்ட காலம் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதே நேரம் அண்மையில் கூட இந்த அங்கீகாரம் அளிக்கப்படாத இந்த பிரமிட் திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது வருடத்திற்கு 1 அல்லது 2 முறையாவது மத்திய வங்கியினால் பிரசுரிக்கப்படும், பல பேர்கள் பிரசுரிக்கப்பட்டு இதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பிரசுரிக்கப்படும், இது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. எனவே இது தொடர்பான கரிசனையை மத்திய வங்கி எவ்வாறு கையாண்டு கொண்டிருக்கிறது? மக்கள் இன்றைக்கும் இந்த பிரமிட் திட்டங்களில் முதலீடுகளை செய்து ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தொடர்பான கரிசனை மத்திய வங்கிக்கு அப்படி இருக்கிறார். உண்மையிலே மத்திய வங்கி வந்து இது சார்ந்த நடவடிக்கைகளை நான் நினைக்கிறேன் பல வருடங்களாக முன்னெடுத்து வருகின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 1988ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் 30ஆம் இலக்க வங்கி சட்டத்தின் பிரிவு 83C அதன் அடிப்படையில் இந்த பிரமிட் திட்டமே தடை செய்யப்பட்ட திட்டம் தான். என்ன சொல்லிச்சுன்னா அது தெளிவாக சொல்லுது, இந்த பிஸ்னஸில் வந்து அதை வரக்கூடிய அந்த உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே, அதாவது அந்த இன்வெஸ்ட் பண்ணவர் முதலீடு செய்வர் தனக்கு கீழே வேறு ஆக்களை சேர்ப்பதனூடாக அந்த வருமானம் வருமாண்டா, எல்லாம் தங்களுடைய பங்களிப்புகளை கூட்டுதல் ஊடாக அந்த வருமானம் வருமானு சொல்லிச்சுன்னா அது பிரமிட் திட்டம், அது தடை செய்யும். அது வெரி கிளியர். அப்போ இதை வந்து நாங்கள் சொல்லிக்கொண்டே வாரோம், நிறைய ஆக்ஷன்ஸ்களை எடுத்துக்கொண்டே வர இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கொண்டிருக்குது. ஆனாலும் இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது. பொதுமக்கள் ஏன் நாங்கள் தடை செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், இப்படி பிரமிட்ன்ற ஒரு கூம்பு வடிவில் நீங்கள் ஆக்களை சேர்த்து கொண்டு போய்க்கலாம், ஒரு கட்டத்தில் ஆக்களை சேர்க்கறதுக்கு ஆக்கள் இருக்க மாட்டேன். அப்போ அந்த டைமில் இது ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ். அப்போ கொலாப்ஸ் ஆகத்தான் போகுது. அப்போ கடைசியில் போய் சேர்ந்து காசு கொடுத்தாக்கள் எல்லாம் பணத்தை இழந்து தான் நிற்க போயிடும். ஏன்னா அது நிறைய பேர் வரும் அந்த பாட்டம் ஆஃப் த பேமெண்ட். அப்போ அதால் இது தடை செய்யப்பட்டது. பொதுமக்கள் வந்து இதுக்கு போகவே கூடாதுன்றது, அது வந்து தடை செய்யப்பட்டது, இல்லீகலான விஷயம், போகக்கூடாதுன்றது மத்திய வங்கியினுடைய அறிவுறுத்தலும் கூட. அதுவும் நீங்கள் சரியாக சொன்ன நாங்கள் பப்ளிஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம், எல்லா விஷயங்களும் வெளியில் வந்து கொண்டிருக்குது. அப்படி இருந்து மக்கள் போயினம்ன்ற ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். முதலீடுகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த வங்கியியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அது சார்ந்தும் பல விஷயங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு இன்றைக்கும் வங்கி சார்ந்த நடவடிக்கைகளில் மக்கள் பல்வேறுபட்ட இன்னல்களை எதிர்நோக்குகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக பல்வேறுபட்ட சிக்கல்களை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் ஒரு வங்கி கணக்கையோ அல்லது ஒரு வாய்ப்பு செய்கின்ற பொழுதோ பல்வேறுபட்ட நிபந்தனைகள் அங்கே இருக்கின்றது. ஆனால் அந்த நிபந்தனைகள் குறித்து தெளிவான விளக்கம் வந்து ஒரு சில இடங்களில் வழங்கப்படுவதில்லையாக இருக்கலாம், அல்லது அது சரியான முறையிலே விளங்கிக் கொள்வதற்கு ஏற்ற வகையிலே அது இல்லாமல் இருக்கிறது என்பதான ஐயப்பாடுகள் இன்றைக்கும் பல மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக மத்திய வங்கியினுடைய நடவடிக்கை எதுவாக இருக்கிறது, அல்லது மத்திய வங்கி இப்படித்தான் இதை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கா? இது உண்மையிலேயே ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதே நேரம் ஒரு திங்கிங், பொதுமக்களிடையே அந்த ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அதில் இந்த 2 தரப்பினருமே பொறுப்பாளியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்று பொதுமக்கள், இன்னொன்று இந்த நிதி நிறுவனங்கள், வங்கிகள்னு நாங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிச்சுன்னா வங்கிகள். இந்த எந்த ஒரு உண்மையில நானும் நீங்களும் ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்ய போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ரைட்? அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் சில நிபந்தனைகள் இருக்கும். இப்போ நான் ஒரு வாடிக்கையாளர் வங்கியினுடைய, அப்போ நான் உங்கள்கிட்ட வாரேன், ஓகே கடனை வாங்குகிறேன், அல்லது வைப்பாக கூட இருக்கலாம். அப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை செய்யப்படும். அந்த உடன்படிக்கையில் நிச்சயமாக நிபந்தனைகள் இருக்கும். அப்போ அந்த நிபந்தனைகளை விளங்கி கொள்வது மிக முக்கியம் இந்த பொதுமக்கள். என்ன சொல்லிச்சுன்னா அது ஒரு நிறுவனம், ஸ்ட்ராங்கான நிறுவனம், அவை தங்களுடைய நலன்களை கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும்.
பொதுமக்களுடைய நிலங்கள், அதாவது நான் தான் பொதுமகன்டா என்னுடைய நலனை நான் தான் பார்க்கணும். அவை கட்டாயமாக அந்த நிபந்தனைகள் என்ன என்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்வோம். அது மிக முக்கியம். அது விளங்கி கொண்டு அந்த நிபந்தனைகள் வந்து எனக்கு சார்பாக அல்லது எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதாண்டா மட்டும்தான் நான் அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு போகணும். அது மிக முக்கியம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின்படி பொதுமக்கள் வந்து அந்த நிபந்தனைகளை விளங்கி கொள்ளினுமா என்றது கேள்வி, அல்லது விளங்கப்படுத்தப்படுகிறதா என்றது கேள்வி. நிச்சயமாக பொதுமக்கள் விளங்கி கொள்ளணும். நிதி நிறுவனங்கள், வங்கிகள் உட்பட அதை விளங்கப்படுத்தும். இதுதான் அதனுடைய தேவைப்பாடு. நீங்கள் விளங்காத, நான் உங்கள்கிட்ட வாரணும்னு சொல்லிச்சுன்னா எனக்கு விளங்க இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவையை கேட்கறதுக்கு விளங்கப்படுத்துங்க. அதனால் சென்ட்ரல் பேங்க், நீங்கள் சரியாக கேட்ட மாதிரி சென்ட்ரல் பேங்க் இதுக்கு என்ன செய்யிருக்குன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையில் சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு துணைக்கிழமை இருக்குது, ஃபைனான்ஷியல் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட். நான் அந்த டீட்டெயிலுக்குள்ளே போயிடல. பட் அவை வந்து ஒரு ரெகுலேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கணும், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன். அந்த கஸ்டமர் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட், நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய செக்ஷனில் ஒரு விஷயம், இந்த கஸ்டமர் வந்து, அதாவது நீங்கள் பேங்குக்கு போகிற வாடிக்கையாளர் வந்து சகல விதமான தகவல்களும் கொடுக்கப்பட்டு விளங்கப்படுத்தும். அதில் ஒரு புக்கும் இருக்குது, நாங்கள் சொல்கிறோம் ஃபேக்ட் புக்னு சொல்லி. அது வந்து அந்த புக்கில் இப்போ நீங்கள் கடன் எடுக்க போகிறீங்கன்னா கடன் சார்ந்த சகல விடயங்களும் இருக்கணும். அது என்ன கடன், என்ன பர்பஸு கொடுக்குறது, வட்டி வீதம் என்ன, ஏதாவது பெனால்ட்டி இருக்குமெண்டா, அது என்ன, சகல விஷயங்களும் அதில் இருக்கும். அப்போ அதை கொடுத்து அதை விளங்கப்படுத்தணும். ஈவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கேட்குற லாங்குவேஜில் தரணும். ஆல் 3 லாங்குவேஜில் வச்சுருக்கணும். நீங்கள் மொழியில், அதாவது எந்த மொழியில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மொழியில் அது கொடுக்கப்படும். இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்போ அது செய்ய தவறினமுண்டா வங்கியில் நீங்கள் கட்டாயமாக அதை முறையிடலாம். ஆனால் நான் திரும்ப சொல்கிற விஷயம், நீங்கள் விளங்கி கொள்ளாமல் சைன் பண்ணாதீங்க. ரைட்? அது உங்களோட ரைட். உண்மையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ பொதுமக்கள் கடனுக்காக போய்க்குள்ள நினைக்கிறது கடன் கிடைச்சா போதும், தந்தால் போதும், அவ்வளோதான், திருப்பி எப்படியாவது நான் கட்டிடுவேன். ஆனால் அது பிறகு ஒரு கட்டம் தாண்டைக்குள்ள இது இப்படி நடக்காது. நீங்கள் ஒரு பிரச்சனை வரைக்கலான்னு விளங்கும் அந்த அக்ரிமெண்ட், அதனுடைய நிபந்தனையுடைய அந்த நன்மை தீமை அது எவ்வளோ முக்கியமானது. பிரச்சனை வராத வரைக்கும் ஒருத்தரும் கேர் பண்ண போயிடலாம். ஆனால் கட்டாயமாக ஒரு விஷயம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும், அதுக்குரிய ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குது. வங்கிகள் அதை சரியாக விளங்கப்படுத்தணும். சரியான தகவல்களை ஈவன் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு தருவோம். நீங்கள் கேட்டு வாங்கலாம். அப்படி எதுவும் நீங்கள் அப்படி எதுவும் நடக்க இல்லைன்னு சொல்லிச்சேன், சில தவறுகள் இருக்கும்னா நீங்கள் கட்டாயம் முறையிடலாம். ரைட். அதே நேரம் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நாங்கள் வங்கிகளுக்கு அல்லது நிதி நிறுவனங்களிடம் வந்து வாய்ப்பு செய்கின்ற பொழுதோ அல்லது இனிய நடவடிக்கைகளுக்காக செல்கின்ற பொழுதோ, அதாவது ஆன்லைன் மூலமான வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளுமாறு எங்களுக்கு பணிக்கப்படுகிறது. குறிப்பாக ஏடிஎம் அட்டைகளை பெற்றுக்கொள்ளுமாறு, அல்லது ஆன்லைன் பேங்கிங் சேவை, அவர்களுடைய ஆப்ஸ் இருக்கும், செயலிகள் இருக்குது, அந்த செயலிகளை டவுன்லோட் பண்ண வேண்டும். இப்படியான சில விஷயங்கள் வந்து பணிக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே மத்திய வங்கியினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அது கட்டாயமாக நாங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதா? இப்போ பொதுவாக சில பேருக்கு வந்து ஏடிஎம் கார்ட்ஸில் விருப்பம் எடுக்க வேணாம்னு சொல்லி இருப்பார். ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்ண தெரியாதாக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு நடைமுறையும் இருக்குது. ஸோ இது வந்து மத்திய வங்கியினால் அறிவுறுத்தப்படுகிறதா, கட்டாயம் வாடிக்கையாளர்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி? உண்மையில் வாடிக்கையாளர்களை வந்து இந்த விடயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கலாம், அதாவது நீங்கள் ஒரு கணனி ஊடாகவோ அல்லது தொலைபேசி ஊடாகவோ உங்களோட வங்கி கணக்கை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்குரிய ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், அல்லது ஏடிஎம் கார்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாடிக்கையாளர் பெற்றுக்கொள்ளணும் என்று வற்புறுத்தல, அப்படி ஒரு தேவைப்பாடு இல்லை. ஆனபடியே அப்படி வற்புறுத்த என்ற நான் அறிஞ்ச அளவில் அவை ஒரு ஃபார்ம் ஒன்று தருவினம். அதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிக் பண்ணலாம். எனக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி தேவை, ஏடிஎம் கார்டு தேவை, டிக் பண்ண விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்றது. அதை வந்து வங்கிகள் வந்து உங்களை வற்புறுத்த இயலாது. மத்திய வங்கியும் வந்து இந்த இடத்திலும் அதை பற்றி சொல்லல, நீங்கள் அது கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி மத்திய வங்கியினுடைய முக்கியமான நோக்கங்கள், அதாவது அதை அடிஷ்னல் ஆப்ஜெக்டிவ் வந்து கூடி வச்சுக்கொள்ளலாம். இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதோட ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், அதாவது எல்லாருக்கும் வந்து ஒரு நிதியியல் கிடைப்பனவு இருக்கணுமன்ற முக்கியமான விஷயம். அப்போ சில மக்களுக்கு கணனி இருக்காது, ஸ்மார்ட் ஃபோன் இருக்காது, அப்போ அவையெல்லாம் இப்போ பேங்க்கு போகக்கூடாதுன்னு இருக்குதா? இல்லை, கட்டாயம் அவை வந்து அக்சஸ் இருக்கணும். பேங்க்ஸு ஏதாவது ஒரு நிதி நிறுவனங்களுக்கு அக்சஸ் இருக்கணும். அப்படியே கட்டாயம் வந்து கிடையாது. ஆனால் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், அதுகள் இருந்துன்னா கொஞ்சம் கன்வீனியனாக இருக்குமென்று நான் ஃபீல் பண்ணுறேன். அது எனிவே அது கஸ்டமருடைய கோரிக்கை தான். அவைக்கு வேணாம்னு சொல்லிச்சுன்னா அதை கட்டாயப்படுத்த இல்லாது.
நான் ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி மோசடி நடைபெறுகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது எங்கே அப்படின்னு சொன்னா, இந்த இந்த சேவைக்காக, இந்த டிஜிட்டல் சேவைக்காக கட்டணங்கள் அறவிடப்படுகிறது. வருடா வருடத்துக்கான கட்டணங்கள் அறவிடப்படுகிறது. ஏடிஎம் கார்டாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய செயலிகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த செயலிகளுக்கான கட்டணங்கள் எல்லாம் அறவிடப்படுகிறது. இந்த கட்டணங்களை பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு வருடத்தில் ஒரு கட்டணமாக இருக்கும், அது இன்னொரு வருடத்தில் பார்க்கின்ற பொழுது அதை விட இரண்டு மடங்கு அதிகரித்து அந்த கட்டணம் அறவிடப்படும். கடந்த வருடத்தில் ஒரு கட்டணம் நாங்கள் செலுத்தியிருந்தோம். உதாரணமாக அண்மையிலே நடந்த ஒரு விஷயம், என்னுடைய இந்த பேங்கினுடைய பெயரை குறிப்பிடவில்லை. அந்த கட்டணம் ஒரு வருடத்திற்கு 600 ரூபாயாக இருந்தது. இந்த வருடத்தில் 2026ஆம் ஆண்டு அந்த கட்டணத்தை பார்க்கின்ற பொழுது 1200 ரூபாயாக மாறி இருக்கிறது. அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புகளும் வழங்கப்படவில்லை. இது எனக்கு மட்டுமல்ல, பல நபர்களுக்குமே நடக்கிற விஷயம். அது அந்த கட்டணம் உயர்வு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக எந்த விதமான அறிவுறுத்தல்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இது எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள்? இதன் மூலமாகத்தான் தெரிகிறது, மறைமுகமாக கட்டணங்கள் அல்லது வேண்டுமென்றே அவற்றை எங்களுக்கு திணித்து விட்டு அதன் மூலமாக அவர்கள் பணத்தை அறவிடுகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் சொல்ற ஒரு பக்கம் அது இருக்குது. உண்மையில நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு வாடிக்கையாளர் புதுசாக நாங்கள் வங்கிக்கு போகிறோம், எங்களுடைய உறவை நாங்கள் வாடிக்கையாளர் வங்கின்ற இடத்துல ஏற்படுத்துகிறோம். அந்த இடத்துல உண்மையில் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, நீங்கள் அதில் சைன் பண்ணுறீங்க. அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கணும் உங்களுக்கு என்ன சார்ஜ் இந்த விஷயங்களுக்குன்ற விஷயம். அதே நேரம் அந்த ஃபேக்ட் புக்குன்னு நான் சொல்கிறேன், அதில் இதுகள் இருக்கணும். அப்போ இன்னும் சார்ஜன்ட்டு நீங்கள் ஒரு அக்ரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, உங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் வங்கிகள் எந்த சார்ஜையும் உங்களுக்கு மாற்றலாம். அப்படி மாற்றினோம்னா, முதலாவது நீங்கள் வங்கிக்கு எழுத்து மூலம் சொல்லுங்க, இது நடந்திருக்குது, இதை நீங்கள் உடனடியாக ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்படித்தான் நடந்துக்க. சில நேரம் அவை அக்ரிமெண்ட்டில் போட்டுருக்கணும், இது வங்கியுடைய டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் ரிவைஸ் பண்ணுறோம், அதை சில நேரம் நாங்கள் வாசிக்காமல் விட்டுருப்போம், சில நேரம் அவை சொல்லாமல் விட்டுருக்கணும். ஆனால் எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் வங்கிக்கு எழுதுறதுக்கு இது எனக்கு சொல்லப்படையில்லை, இல்லை தெரியப்படுத்தப்படையில்லை, இந்த அக்ரிமெண்ட்டில் இல்லை, நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயமாக ரிவர்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை முறையிடலாம். முதலாவது நீங்கள் வங்கிக்கு சொல்லணும், வங்கி அதில் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் மத்திய வங்கியில் முறையிடலாம். இப்படி எனக்கு ஒரு அன்ஃபேர்னஸ் நடந்துருக்குன்னு சொல்லி. அதே நேரம் இப்போ அந்த இடத்துலயே நீங்கள் வேணுமெண்டா, எனக்கு இந்த சேவை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் நிப்பாடலாம். எழுத்து மூலமாக நீங்கள் கொடுத்து, ஏன் நான் எழுத்து மூலமாக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, அதுதான் உங்களுடைய ப்ரூஃப். நாளைக்கு நீங்கள் ஆக்ஷன்ஸ்க்கு வாரீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இல்லை முறைப்பாடை மத்திய வங்கியில் செய்கிறீங்கன்னா, அந்த ப்ரூஃப் சரியான முக்கியம். அதேநேரம் நீங்கள் மத்திய வங்கி எழுதிக்கலாம், திரும்ப அந்த நிதி நிறுவனத்துக்கு போகும், இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் ரெக்கார்டட் ஆகும். அப்போ அதனுடைய உங்களுக்கு பிற்காலத்தில் அல்லது பிறகு அது சம்பந்தமான நடவடிக்கைகள் நீங்கள் மேலதிகமாக மேற்கொள்ளிக்கல, இது மிக உதவியாக இருக்கும். அப்படி அதில் சொல்கிற விஷயம் அப்படி வற்புறுத்த இயலாது, உங்களை கட்டணங்களை உயர்த்த இயலாது, உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அதை கட்டாயம் மீள தருமாறு வங்கிட்ட கேட்கலாம். அடுத்தது இந்த மறைமுகமான சில கட்டணங்கள் வங்கிகள் மூலமாக அறவிடப்படுகிறது. அது எதற்கு வெட்டுகிறார்கள் அல்லது ஏன் அது எடுக்கப்படுகிறது அப்படின்றது அந்த அறிவு கூட எங்களுக்கு அறிவிக்கப்படாமல் மறைமுகமான கட்டணங்கள், அது 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்குமான அந்த மறைமுக கட்டணங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது நாங்கள் வங்கியினுடைய செயலியை நாங்கள் ஆரம்பத்திலே, அதாவது எங்களுடைய வங்கி கணக்கு நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது நாங்கள் எடுத்திருப்போம், வங்கி அறிவுறுத்தலின் பேரில் நாங்கள் எடுத்திருப்போம். அதற்கு பிறகு அது சம்பந்தமாக நாங்கள் அதை பாவித்தே இருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் பாவித்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த 4-5 வருடங்களுக்கும் சேர்த்து எங்களுடைய வங்கியில் இருந்து பணத்தை எடுத்துக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் நடந்தும் இருக்கிறது. இதை எப்படி நாங்கள் தவிர்த்துக் கொள்வது அல்லது இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்க செயலியை எடுத்த நீங்களா? நான் பாவிக்கல, ஒரு 4 வருடம் பாவிக்கல. ஆனால் அந்த 4 வருடத்துக்கான பணமும் 5வது வருடத்திலே அறவிடப்படுகிறது. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, வங்கிகள் எல்லா வங்கிகளும் ஒரே மாதிரியாகவும் இருக்காது. வங்கிகளுக்கு தங்களுக்கான பாலிசி இருக்கும், கொள்கைகள் இருக்கும், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அது நிச்சயமா அதாவது வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கும். அது மிக முக்கியமான விஷயம். அப்ப வாடிக்கையாளர்கிட்ட தெரியப்படுத்தி இந்த செயலியை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்குதோ, சில நேரம் அனுவல் இவ்வளவு நீங்க பே பண்ணணும்ன்றது அந்த டைம்ல நீங்க 4 வருஷமா பாவிக்காட்டியும் உங்களோட செயலி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு சொல்லிச்சுன்னா,
சில நேரம் அதை சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த அப்படியான விஷயங்களை இப்போ என்ன அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. நீங்கள் யோசிக்கிறீங்க நான் பாவிக்கல அப்புறம் சார்ஜ் பண்ணலாமாட்டா, நான் பேங்க்கினுடைய சைட்லேருந்து பார்க்கல இந்த செயலிக்கு ஒரு கோஸ்ட் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுருக்கிறீங்க, ஆனபடியாக அந்த 4 வருடம் நீங்கள் பே பண்ணணுன்ற ஒரு பாலிசியை அவர்கள் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் வங்கியோட தொடர்பு கொண்டு இது வந்து அன்ஃபேர்ன்னு சொல்லி நீங்கள் கதைச்சி ரிவர்ஸ் பண்ண கேட்டால் கட்டாயம் அவை வந்து அதை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதான் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி அதில் உங்களை திருப்தி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நிச்சயமாக மத்திய வங்கியில் நீங்கள் முறைப்பாடையும் செய்யலாம். அப்படி நடந்திருக்கேன். அடுத்தது வந்து இந்த மறைமுகமான கட்டணங்கள், அந்த அந்த மாதிரியான கட்டணங்களை அறவீடு செய்கின்ற பொழுது பல பேர் வந்து இன்றைக்கு ஒரு 15 ரூபாய் அல்லது 10 ரூபாய் சொல்லிக்குள்ள வங்கியிலிருந்து அது காணாமல் போய்க்குள்ள நாங்கள் அதை சரி 10 ரூபா தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதுக்கு பின்னணியில் என்ன நடக்கிறது? இப்படியான மறைமுக கட்டணங்களா அல்லது ஆட்டோமேட்டிக்காக அது இல்லாமல் போகுது? அப்படி அந்த விஷயங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம்? நிச்சயமாக அப்படி ஒன்று நடக்க இயலாது. முதலாவது மறைமுகமாக கட்டணங்கள் அறவிட இயலாது. இரண்டாவது உங்களோட வங்கி கணக்கிலிருந்து உங்களோட அறிவுறுத்தல் இல்லாமல் பணத்தை அதிலிருந்து மீளெடுக்க முடியாது வேறு யாராலையும். அது 2 விஷயம் மிக முக்கியம். ஒன்று வந்து மறைமுக கட்டணங்கள் என்று எதுவுமே இல்லை. உண்மையில் உங்களோட அக்ரிமெண்ட்டில் அல்லது இந்த ஃபேக்ட் புக்கில் அல்லது அவை தந்த ஏதாவது ஒரு அவையோட இன்டர்னல் பாலிசியில் அது குறிப்பிடப்பட்டு உங்களோட கையெழுத்தும் புறப்பட்டு அப்படி சார்ஜஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக தவறான விடயம். உடனடியாக நீங்கள் வங்கி அணுகி அந்த பணத்தை மீளப்பெறலாம். ரெண்டாவது நான் திரும்ப பொதுமக்களுக்காக திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமென்னு சொல்லி அதை வங்கிகள் வந்து சரியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதாவது நிபந்தனையின்படி செயற்படையில்லைன்னு சொல்லி சொன்னால் மத்திய வங்கிக்கு நீங்கள் முறையிடலாம். அதுக்கென்ற தனி திணைக்களம் இருக்குது, அதனுடைய டீட்டெயில்ஸ் வெப்சைட்லையும் இருக்குது, நீங்கள் முறையிடலாம். உண்மையிலேயே அதுதான் வங்கி சார்ந்த நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது இப்படியான சில விஷயங்கள் வந்து நாங்கள் கடந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. அது எங்கே வங்கிட்ட போய் கேட்டால் அங்கே இருக்கின்ற காலதாமதம் கால நேரங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அதுவே ஒரு விஷயமா இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது, சில வங்கிகளினுடைய வைப்பு செலுத்தப்பட்ட வைப்பிலே இருக்கிற அதாவது சேமிப்பு கணக்கில் இருக்கிற பணத்திற்கான வட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாதம் வந்து அவர்கள் வந்து ஒரு வைப்பிலிடுவார்கள். வங்கியின் மூலமாகவே அது வந்து அந்த வட்டி வந்து எங்களுக்கு விழுந்து கொண்டு இருக்கு. அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில மாதங்களில் வந்து அது டெபாசிட் ஆகாது, சில மாதங்களில் டெபாசிட் ஆகும். இப்போ இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை பொதுமக்களால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு? அது பெரிய தொகையாக இருக்காது. சேமிப்பு கணக்குன்னு பார்க்கின்ற வழியிலே ஒரு 100 ரூபாயாக இருக்கும், ஒரு 200 ரூபாயாக இருக்கும். அந்த 200 ரூபாய் 2 மாதங்களுக்கு ஒருக்கா 200 ரூபாயாகத்தான் வருகிறது. இதை எப்படி நாங்கள் உண்மையிலே சேமிப்பு கணக்குன்ற நடவடிக்கைன்ற போது மாதம் அதாவது மாதத்தினுடைய கடைசி நாளோ அல்லது 2 நாட்கள் 3 நாட்கள் முன்பாகவும் இருக்கலாம். அது அவர்களுடைய கணனி செயற்பாடு எவ்வாறு அமைகின்றன்ற பொறுத்து மாதம் அதில் வந்து உங்களுக்கு வட்டி வருமானம் வந்தே தான் ஆகும். நார்மலாக 2-3 மாதம் வரையில பிறகு வருதுன்னு சொல்லிச்சுன்னா அதில் ஏதோ சம்திங் ராங், ரைட்? அது வந்து உண்மையில் கஸ்டமர் வந்து கட்டாயம் நீங்கள் வங்கிட்ட போய்த்தான் அதை வந்து திரும்ப சரிப்படுத்தணும். நானே திரும்ப பொதுமக்களை சொல்கிறேன், வங்கிட்ட போங்கன்ட்டு. நிறைய பேர் வந்து நிறைய பிள்ளைகளை கண்டுபிடிக்கிறோம், ரைட்? எல்லாரும் 100% சரியென்று ஒரு நாள் நினைக்கிறாங்க. யாருமே பிளவிடணும். வங்கிகள் கூடி பிளவிடலாம். அவருடைய சிஸ்டங்கள் தொழில்நுட்ப கோளாறுகள் மூலமாக பல்வேறு பிள்ளைகள் நடக்கும். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக உங்களோட வங்கி கணக்கை வந்து பாருங்கோ. அதில் எதுவும் பிள்ளை என்று சொல்லிச்சுன்னா சில பேர் பார்த்துட்டு சரி ஓகே இதை போய் கதைச்சாலும் வேணும் நடக்காது அப்படியான டிசப்பாயின்மெண்ட்ஸில் சில பேர் போகிற இல்லை. ஆனால் அப்படி இல்லை, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? எனக்கே நடந்திருக்குது, ரைட்? இது இந்த விஷயம் இல்லை, பட் வேறு சார்ஜஸ். அப்போ நான் வங்கிகளில் கதைச்சோன்னு இப்படி ஒரு சார்ஜ் நீங்கள் இது வந்து நாட் ஃபேர், ரைட்? இப்போ நீங்கள் சொன்ன அதே பிரச்சனை உடனே வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு வங்கி சொன்னதுனாக்கா ஓகே, பட் உங்களுக்கு ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதான் உங்களுக்கு சார்ஜ், ரைட்? தே ஃபார்மலி இன்ஃபார்ம். ஸோ அது நடக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வங்கியோட போய் காய்ச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 90% அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எங்களோட பொதுமக்கள் விடுற பிள்ளை அல்லது கொஞ்சம் கவனீனமாகவும் இருக்கலாம். வங்கிட்ட போகிறத வந்து கொஞ்சம் விரும்புகிற அது கொஞ்சம் பயப்படுறது. இனி வங்கியில் இருக்க அலுவலர்களும் கொஞ்சம் பொதுமக்களோட இறங்கி பழகும். அது இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அவர்கள் தங்களுடைய நிலைமையை ஒரு பெரிய பிம்பத்தை காட்டிக்குள்ள சாதாரண பொதுமக்கள் வந்து கொஞ்சம் தயங்குவினம்
போய் அவை அணுகி தங்களோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்றது உண்மையில் என்னுடைய விருப்பம். நான் நிறைய இடங்களை சொல்லியும் இருக்கேன். வங்கிகள் வந்து எப்பவும் பொதுமக்களுடைய ஒரு பங்குதாரர், அவங்களோட வருமானத்திலேயோ முயற்சியிலேயோ பங்குதாரர் இருக்கும், பார்ட்னர்ஸ் மாதிரி. அப்போ ஜஸ்ட் லெண்டிங் இல்லை உண்மையில் பேங்கிங். அப்போ அந்த விஷயத்தில் வங்கிகளும் கொஞ்சம் இறங்கி வந்து பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யணும். அதே நேரம் பொதுமக்களும் ஒரு நாளும் தயங்கக்கூடாது இந்த விஷயத்தில். அதான் இந்த அவேர்னஸ். உண்மையில் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா, இது பொதுமக்கள்கிட்ட போய்க்குள்ள அவைக்கு தெரியணும். ஓகே, எனக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது, நானே போய் கதைக்கக்கூடாது. கதைச்ச உண்மையில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். கதைக்காததான் மிகப்பெரிய பிரச்சனை. அதுலேயும் நீங்கள் சொன்னது போல தான், அது வங்கி ஊழியர்களினுடைய நடவடிக்கைகள். சில இடங்களில் நாங்கள் போய்க்குள்ள வந்து அங்கே ட்ரெயினி ஸ்டாஃபாக இருக்கிறவங்கள வந்து முன்னுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் என்ன சொல்கிறோம்ன்றதே அவங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்காது. இப்படியான சில விஷயங்களும் இருக்கிறது. நீங்கள் அருமையாக சொன்னீங்க. அதாவது வங்கி ஊழியர்களும் பொதுமக்களோடு ஒரு இணக்கமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் வந்து இலகுவாக தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் சொன்னபடியாக நான் சொல்கிறேன். இந்த பேங்கிங் ட்ரெயினிஸ் லேர்ன் பண்ணுறாக்கள், ஓகே, அவை வந்து கதைக்கணும்ன்றாலும் பொதுமக்கள் தரப்பில் அவைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அவை உங்களோட பிள்ளைகள், ரைட்? ஸோ உண்மையில் அவை அடுத்த கட்டம் இப்படி பொதுமக்களோட கேட்கல, அவை அடுத்த கட்டம் அவை தான் அதை நடத்த போயிடும். லெட்ஸ் கொஞ்சம் பேஷன், பொதுமக்களுக்கும் கொஞ்சம் ஒரு அமைதியாக விஷயங்களை செய்கிறதுக்கு அது மிக முக்கியம். இந்த பொறுமைன்றது சரியான முக்கியம். நீங்கள் சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் வருது. நார்மலாக நான் நார்தர்ன் ப்ரொவின்ஸுக்கு ஹெட்டாக இருக்கேக்குள்ள, அப்போ இப்படியான பொதுமக்கள் நிறைய பேர் சந்திக்கிற அவைக்குரிய விஷயங்களை செய்கிறது, ஹெல்ப் பண்ணுற அந்த விஷயத்தில் இப்போ ஒரு அம்மா வந்தவ தான் ஒரு தையல் மிஷின் வாங்கணும்னு சொல்லி வந்த இடத்துல நான் சொன்னேன், ஓகே அப்போ கடன் ஒரு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா? அப்போ நான் பேங்க்ஸோட கழிச்சிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியோட வச்சுட்டு, ஓகே 2-3 இடத்துல நீங்கள் போய் கதைங்க நான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி அவள் போயிட்டேன். அது உண்மையிலே மேனேஜரோட கழிச்சு நான் அரேஞ்ச் பண்ணி விட்டேன். அப்போ பிறகு ஒரு 1 மந்த்துக்கு பிறகு அவள் நான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் சந்திச்சேன்னா, அப்போ என்ன மாதிரி மிஷின் இல்லாமல் எடுத்தாச்சான்னு சொல்லி சொன்னேன். அவள் சொன்னேன், இல்லை நான் லோனுக்கு போயில்லை. நான் கிட்ட நீன்னு சொல்லி அவை நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும், ஜிஎஸ் இந்த சர்டிஃபிகேஷன் கேட்கணும். இதே நான் சும்மா இருந்த வீட்டை வந்து தர லோன் ஆக்கள்லாம் இருக்கணும். அவை என் உடனே தந்துடுவேன், நான் உடனே எடுத்துருவேன்னு சொல்லி. அப்போ நான் யோசிச்சேன், எங்களோட பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கஷ்டத்தை, ஏன்னா வங்கிகளுக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் தேவை. நிதி நிறுவனங்கள் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் கட்டாயம் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கணும். அதன்படி நிறைய டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தேவை. ஏண்டா உங்களை இவாலுவேட் பண்ணணுமாவே, ரைட்? அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்கல ஒரே நாள் லோன் கிடைச்சிரும்னு போனால் பின்னால் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ பொதுமக்கள் கொஞ்சம் பொறுமையாக சில விஷயங்களை செய்யணுமன்ற நான் இந்த டைமில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயம் நான் கேட்க இருந்தா நீங்களே சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு கடனை பெற்றுக்கொள்வதற்கான சில விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிக அளவாக இந்த ஆன்லைன் மூலமான லோன்கள், கடன்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிகழ்நிலை லோன்கள் அப்படின்னு, கடன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய முகநூல் பக்கமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு வலைத்தளத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வந்து அது தொடர்ச்சியான விளம்பரங்களாக வந்து கொண்டிருக்கிறது. இலகுவாக 2 நிமிடத்தில் 10 நிமிடத்தில் உங்களுடைய ஐடி மட்டும் போதும், உங்களுடைய தேசிய அடையாள அட்டை மட்டும் போதும், இலகுவாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த கட்டமாக சென்று எங்கேயோ, அதாவது நாங்கள் பதிவு செய்திருந்த எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை பெற்றுக்கொண்டு அந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக அழைப்பினை எடுத்து உங்களுக்கு லோன் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த கடன்கள் அப்படின்றது வந்து உண்மையிலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா அல்லது அங்கீகரிக்கப்படவில்லையா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. அடுத்தது, இதனை பெற்றுக்கொண்டு செலுத்துகின்ற பொழுது பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக பல பேர் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் எப்படி நாங்கள் கட்டுப்படுத்துவது அல்லது சமாளிப்பது? இது ஒரு பெரிய கேள்வி. நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்குங்கள. ஓகே, முதலாவது இந்த நான் சொன்னால் வாய்ப்புகளை எடுக்கிறதுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் தேவை. மத்திய வங்கியினுடைய அங்கீகாரம் தேவை. அது இல்லாமல் செய்தால் அது வந்து சட்ட ரீதியாக குற்றம். ஆனால் கடன் வழங்குறது யாரெல்லாம் செய்யலாம்ன்ற யாரும் செய்யலாம். அதாவது நான் சொல்ல வர விஷயம், தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கடன் வழங்குறண்டா அதை யாரும் செய்யலாம். எந்த விதமான சட்ட கட்டுப்பாடுகளும் அதுக்கு இல்லை. முதலாவது விஷயம் விளங்கி கொள்ள வேண்டியதுதான். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, எல்லாரும் ஒரு 10,000 கேட்கணும், நான் கொடுக்குறேன். இது ஒரு 20 பேர், என்னுடைய கிராமத்தில் ஒரு 50 பேர் இருக்கணும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது, நான் கொடுக்குறேன். அவையிட விவசாயம் செய்கிற தொழில் முயற்சி செய்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவை திருப்ப தருவினம், அது நார்மலாக நடக்கும். எங்கே ப்ராப்ளம், அப்போ கடன் யாரும் கொடுக்கலாம். அப்போ எங்கே ப்ராப்ளம் பெறும்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இப்போ கடன் வாங்குறோம், யாரும் கடன் தரீனம்ன்ட்டு
போய் வாங்கிட்டு அதை திருப்ப செலுத்தக்குள்ள தான் பிரச்சனை. இப்போ ஆன்லைன் லெண்டிங்கும் அதே மாதிரி தான். இப்போ கடன் வழங்குறதுக்கு சொந்த காசுல இருந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம், ரைட்? சொந்த காசுல இருந்து ஒரு ஆள் கடனை வழங்குறார், ஆன்லைன் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி வழங்கலாம். இது வரைக்கும் சட்ட கட்டுப்பாடு இல்லை, ஆனால் இனி வரப்போகும், ரைட்? அது வரப்போகிறத நான் சொல்கிறேன் லேட்டா. ஆனால் இப்போ நான் கடன் வாங்குறேன், பொதுமக்களுக்காக நான் இதை சொல்கிறேன், இதை குற்றம் சொல்லி இல்லை, பொதுமக்களுக்காக நான் சொல்கிறேன். நான் கடன் வாங்குறேன், எனக்கு யாரண்டே தெரியாத ஒரு ஆள் 10,000 உடனே அனுப்பி. இது நடக்குமா இந்த உலகத்தில்? யாராவது ஒரு சும்மா ஒரு 10,000 தூக்கி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணுமா என்ற ஒரு மிக பெரிய கேள்வி. அப்படி ஒரு ஆள் செய்தன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பின்னால பெரிய ஒரு கம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குது, ரைட்? அதுதான் இந்த ஆன்லைன் லெண்டிங்கில் நடக்குது. நீங்கள் அவசரத்துக்கு கடனை வாங்கிட்டீங்க, இப்போ திரும்ப கட்டேக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கும் வந்துருக்கு. இப்போ 10,000 கட்டி அதுக்கு மேலேயுமா 10,000 கட்டி நான் நினைக்கிறேன் 30,000 இன்ட்ரெஸ்ட் கட்டின அப்புறம் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, ஒரு நாளும் அது கட்டி முடியாது. அப்படித்தான் நம்ம த்ரெட் பண்ணிடணும். அதே நேரம் உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணிடணும், ஃபோன் நம்பர்ஸ் எடுத்துடணும், உங்களை சேர்ந்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பினோம், அப்படி வேறு செய்து போட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இந்த உலகத்தில் எதையுமே நாங்கள் பிளாக் பண்ணலாமன்ட்டு கிடையாது. இது ஒரு வர்ச்சுவல் வேர்ல்ட், எதையுமே அக்சஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு பின்னால் வரக்கூடிய பின்விளைவுகளை நீங்கள் முன்கூட்டியே யோசிக்கணும். என்ன பொறுத்த மட்டும் பர்சனலாக யாரும் கேட்டணும்னு சொல்லி ஆன்லைன் லெண்டிங்க்கு நான் போகலாமா, காசு வாங்கலாமான்னு நான் சொல்கிற விஷயம் போகணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்டா இதுக்கு எஸ் இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆக்ட் ஒன்று இந்த ப்ராசஸில் இருக்குது, MCR என்று சொல்லுவோம், மைக்ரோ கிரெடிட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்ட். அந்த ஆக்ட் வந்த பிறகு இந்த லெண்டிங் செய்கிற, அதாவது கடன் வழங்குற எல்லாருமே அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு ரெகுலேட் பண்ணப்படணும். அப்போ இந்த பிரச்சனைக்கு ஓரளவு தீர்வு கிடைக்கும். ஆனால் அது எப்போ வருமென்று என்னால் சரியாக சொல்லிடாது. அது வரைக்கும் இது நடக்கலாம். நடந்தால் பொதுமக்கள் மிக அவதானமாக இருக்கணும்னு நிறைய பேர்லாம். நான் பர்டிகுலர் ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த போது கூடி ஒரு கிராமத்தில் இது பெரிய அளவில் நடந்திருக்குது. அவை இதை கம்ப்ளைண்டாக சொல்லியிருந்தோம். நீங்கள் நல்ல டைம் அந்த கொஷின் எடுத்தது. அதுக்குள்ள நாங்கள் போய் மாட்டிட்டோம்னு சொல்லி சொன்னால் சரியான சிக்கல் போடுவோம். நான் அனுபவத்தில் அதை பார்த்துக்கேன். நிறைய பேர் கவலைப்பட்டு கஷ்டப்படுற விஷயங்கள். அதனுடைய கடைசி நாளும் அப்படியான விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறேன் இல்லை. ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ சிறு சிறு கடன் எடுக்கிறது கூட இப்போ வங்கியாள்கிட்ட நீங்கள் போயிலாதன்னு வச்சுக்கொள்ள, இப்போ நீங்கள் போயிடலாம் இல்லை உங்களோட ஏரியாவில் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சமுர்த்தி பேங்க், ரைட்? அது மக்கள் தான் தீர்மானிக்கணும். நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், அதாவது ஏதோ ஒரு சட்டத்துக்குள்ள வரக்கூடிய நிறுவனங்கள் அல்லது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஊருக்குள்ளே இருக்குன்னு. ஏன் நீங்கள் அங்கே போய் இதில் கதைச்சி இப்படியான சின்ன லோனுங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாது? ஏன் இப்படியான இடங்களில் போய் மாற்றுறீங்கன்றது உண்மையில் இவ்வளோ தெரிஞ்ச அப்புறம் நாங்கள் போய் அதில் மாற்றம், அதாவது நாங்கள் சிக்கப்படுறோம்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படியே அதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. என்ன பொறுத்தமில்ல ஆன்லைன் லெண்டிங் இப்போதைக்கு வேணும், அவ்வளோதான். அதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அதை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். ரைட். இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மூலமான பெட்டிங்ஸ் அதிகளவாக நடக்கிறது. இன்றைக்கு பல நாடுகளில் பெட்டிங்ஸ் அப்படின்றதை தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதற்காக இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இந்த பெட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் லீகலாக இருக்கிற ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம். அதாவது ஆன்லைன் மூலமாக மாத்திரமல்ல, ஏனைய பெட்டிங்ஸ் கேசினோஸ்ல இருந்து எல்லாமே இங்கே ஒரு இலங்கையில் லீகல் படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இதற்காகவே சுற்றுலா பயணிகள் இலங்கை நோக்கி வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக. இதற்கு அடுத்த கட்டமாக நாங்கள் இப்பொழுது பார்க்கிறது ஆன்லைன் மூலமான பெட்டிங். அதிக அளவான பெட்டிங்ஸ் இது செயலிகள் இலங்கையில் இப்பொழுது இருக்கின்றது. அதிலே அண்மையில் கூட நான் நினைக்கிறேன் கடந்த வாரத்தில் கூட மத்திய வங்கியினால் நிறைய ஆன்லைன் பெட்டிங்ஸ் இதுகள் சேவைகள் தடை செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக எல்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இதை தடுப்பதற்கு அல்லது இது எப்படி இயங்குகிறது, இதன் மூலமாக எப்படியெல்லாம் மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்? இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். உண்மையில் இந்த கேம்பிளிங் பேட்டிங் விஷயங்கள் ஒரு அத்தாரிட்டி இருக்குது, கேம்பிளிங் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஸ்ரீலங்காவில். அப்போ அந்த நீங்கள் கேம்பிளிங் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டுனா அவையிட்ட லைசன்ஸ் எடுக்கணும். எடுத்தாக்கள் தான் நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த ஆன்லைன் பேட்டிங் இந்த ஆப்ஸ் ஊடாக செய்கிறாக்கள் லைசன்ஸ் இல்லாத ஆக்கள். அதால் இந்த அத்தாரிட்டி ரிக்வெஸ்ட் பண்ணி உண்மையில் பேன் பண்ணது யாருன்னு சொல்லிச்சுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஜிட்டல்.
அவை தான் அதை பேன் பண்ணியிருக்கணும். அப்போ இது நான் நினைக்கிறேன் 24 கம்பெனிஸ் அந்த ரீசன்ட் நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி பேன் பண்ணப்பட்டிருக்குது. ஏன்னா அவை லைசன்ஸ் இல்லாதவர்கள். அப்போ மத்திய வங்கி அதில் இன்வால்வ் ஆகல. இதில் வந்து இந்த மினிஸ்ட்ரி கூட தான் இது நடந்திருக்குது. அதுவும் வந்து உண்மையில் மத்திய வங்கி வந்து அதற்குரிய எந்த ஒரு வகைபாவமும் இல்லை. ஆனபடியாக இது ஒரு நல்ல விஷயம் உண்மையில். என்ற எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் தங்களுடைய பணத்தை இழக்கிறதுக்குரிய நிறைய சாத்தியக்கூறுகள் இந்த ஆன்லைன் பேட்டிங்கில் இருக்குது. அதால் அவை தடை செய்யணும். எப்போவுமே பொதுமக்கள் வந்து ரெகுலேட்டட் ஸ்ரீலங்காக்குள்ள ரெகுலேட்டட் என்டிட்டிஸுக்குள்ளே போகிறது உங்களுடைய குறைகளை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சட்ட ரீதியாக. இல்லாட்டி இழப்புகள் கூடவாத்தான் இருக்கும். ரைட். அடுத்ததாக ஒரு இறுதி கேள்வியாக கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இது இந்த விஷயம் தொடர்பாக ஒரு நிகழ்ச்சி முழுக்களுமே கதைக்கலாம். அதாவது கிரிப் அப்படின்ற ஒரு விஷயம், இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அண்மையிலேயே என்னிடம் பல பேர் தெரிவித்த ஒரு விடயமாகவே இருக்கிறது. சில நிறுவனங்கள் வந்து மத்திய வங்கியினால் கையகப்படுத்தப்பட்டது. அந்த நிறுவனங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் பேங்க்ரப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி மத்திய வங்கியினால் கையகப்படுத்தப்பட்ட நிறுவனங்களின் மூலமாக, நிதி நிறுவனங்களின் மூலமாக அந்த நிதி நிறுவனங்களில் இவர்கள் வாகனங்களை கொள்வனவு செய்திருக்கிறார்கள். அந்த வாகனங்களை கொள்வனவு செய்து 2-3 மாதங்கள் தவணை கட்டணங்கள் செலுத்தாத அந்த நேரத்திலே வந்து இந்த நிறுவனம், குறிப்பாக உதாரணமாக நான் ஒரு நிறுவனத்தை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன், தேவ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மூலம் வாகனங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இறுதி காலகட்டத்திலே தவணை கட்டணங்கள் 3-4 மாதங்கள் செலுத்தவில்லை என்று சொல்லி வாகனங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தில். அதன் பிறகு அந்த நிறுவனம் மத்திய வங்கியினால் முற்றுமுழுதாக கையகப்படுத்தப்பட்டு அந்த வங்கியினுடைய அந்த நிதி நிறுவனத்தினுடைய நடவடிக்கை முற்றாக செயலிழந்து விட்டது. ஆனால் இன்று வரை அந்த நிதி எனக்கு தெரிந்து 2019-20களில் நடைபெற்றிருக்க வேண்டும். இன்று வரைக்கும் அவர்களுடைய பெயர்களிலே அந்த கிரிப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. தங்களுடைய வாகனத்தையும் கொடுத்து விட்டோம், வாகனத்தையும் எடுத்து சென்று விட்டார்கள். அதற்கு என்ன நிலவரம் என்றும் தெரியவில்லை. ஆனால் அந்த பணம் எங்கள் மீது இன்றைக்கும் நிலுவையிலே காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இது குறித்து என்ன நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளலாம்? ஓகே, இதில் முக்கியமாக முதலாவது நான் கிரிப்பை பற்றி சொல்லிடுறேன். கிரிப் என்ற நிறுவனத்தில் உண்மையிலே நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் வங்கி வாடிக்கையாளர்களோ அல்லது நிதி கம்பெனிகளோ நீங்கள் கடன் எடுத்திருந்தால் அந்த கடன் சம்பந்தமான தரவுகள் அந்த கிரிப் ரிப்போர்ட்டில் இருக்கு. அந்த கடனை நீங்கள் சரியாக கட்டி கொண்டு வர சரியான வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கடனை கட்டாமல் தவற விடப்பட்ட நான் பெர்ஃபார்மிங்னு சொல்லுவோம் அப்படியான வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, 2 விஷயமே இருக்கும். அப்படியே கிரிப்பண்டோன்னு நாங்கள் ஓகே, நான் வந்து இது வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்னு யோசிக்க தேவையில்லை. இது வந்து நார்மல் ரிப்போர்ட். அதாவது இதை காட்டுமெண்டா உங்களுடைய கடன் சார்ந்த விடயங்கள், ஒட்டுமொத்த கடன் சார்ந்த விடயங்களையும் காட்டும். ஒரு ஆள் பார்த்தோன்னே தெரியும், ஓகே நீங்கள் எவ்வளோ கடன் எடுத்துருக்கீங்க என்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்கள் இன்னொரு வங்கிக்கு போயக்குள்ள உங்களுடைய அதாவது கடன் இயலுமை என்னன்றதை அந்த ரிப்போர்ட்டை வச்சே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு விஷயம். அப்போ பேர் இருக்கிறது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஆனால் நீங்கள் கடனை வந்து கட்டாத ஒரு நபர் என்ற அடிப்படையில் பேர் இருக்குமென்று சொல்லி சொன்னால், அதாவது டிஃபால்ட் பண்ண கஸ்டமர் என்ற அடிப்படையில் பேர் இருக்குமென்று சொல்லி சொன்னால், நீங்கள் இன்னொரு நிறுவனத்தில் போய் நிதி நிறுவனத்தில் போய் கடனை பெறுறது மிக கடினமாக இருக்கும். நாங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயத்தில் சொல்லியிருந்தாலும், அதாவது இந்த கிரிப் ரிப்போர்ட்ன்ற ஒரு அந்த உங்களோட இவேலுவேஷனில் ஒரு பகுதி, அதே முற்று முழுதானது கிடையாது. நீங்கள் டிஃபால்ட் பண்ணியிருந்தாலும் சில நேரம் ஜென்யூனான டிஃபால்ட்டாக இருப்பினும், சில நேரம் நீங்கள் பிஸ்னஸ் செய்து கொண்டு வரீங்க, திடீரென்னு இந்த டிட்வா புயல் வந்த மாதிரி வந்து அழிஞ்சிட்டுது, நீங்கள் கட்டே இல்லை. அப்போ சில நேரம் உங்களோட பேர் வந்து கிரிப்பில் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இயலுமை இருக்குது திரும்ப பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் முன்னேறதுக்கு. அப்படியான கஸ்டமர்ஸை வேறையா ட்ரீட் பண்ணணும். தனியாக கிரிப்பை காரணம் காட்டி ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அப்படியான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மத்திய வங்கி ஆல்ரெடி வழங்கி. அப்போ அப்படியான எதுவும் பிரச்சனை இருந்தால் திரும்ப நீங்கள் மத்திய வங்கி கூடி முறையிடலாம். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் கேஸ் தேவ் ஃபினான்ஸ், ஓகே, அது உண்மையில் முடிவுறுத்தப்பட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டு அந்த ப்ரோசஸ் அப்படியே நான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்படி மத்திய வங்கியால் கேன்சல் பண்ணப்பட்ட பிறகு லிக்விடேட்டர்ன்னு சொல்லிடணும். அந்த நிறுவனத்தை இல்லாமல் செய்து அதனுடைய கடன்காரருக்கு வந்து அதுகளை அந்த பணத்தை வந்து ஏழுமான அளவுக்கு மீள செலுத்துகிற லிக்விடேட்டர். அப்போ இப்போ அந்த முடிவுறுத்தப்பட்ட தேவ் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஆட்ட பொறுப்பில் இருக்குன்ற லிக்விடேட்டர்கிட்ட பொறுப்பில் இருக்கு. அப்போ எந்த விதமான கிரீவன்சஸ், எந்த விதமான கவலைகள், உங்களுக்கு தர்ம சங்கடங்கள் ஏதாவது குறைகள் இருக்குமென்று சொல்லி சொன்னால்
நீங்கள் அணுக வேண்டியால் அந்த லிக்விடேட்டர் அவர்கிட்ட போய் இப்படித்தான் நடந்தது, நாங்கள் வாகனங்கள் எல்லாம் மீள கையளிச்சிட்டோம், பட் ஸ்டில் எனக்கு இன்னும் கிரிப்பில் இருக்குன்னு சொல்லிட்டுனா அவர் ஒரு கடிதம் தருவார். தன்னுடைய ரெக்கார்டை செக் பண்ணி ஓகே இவையெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், இவருக்கு எந்த விதமான கடன் டிஃபால்ட்டும் இல்லை, அதனுடைய இவரை வந்து கிரிப்பிலேருந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணலாம், இந்த அடிப்படையில் வந்து இவற்றை பேரை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணலாம்ட்டு அவர் கடிதம் தந்தார்னு சொன்னால் அந்த கடிதத்தோடு நீங்கள் கிரிப்பில் போய் அவைக்கு தபாலையும் அனுப்பலாம். நீங்கள் கிரிப்பில் போய் நீங்கள் உங்களுடைய பேரை வந்து அதிலேருந்து விலக்கி கொள்ளலாம் ஒரு டிஃபால்ட்டராக. அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த லிக்விடேட்டர் சம்பந்தமான விஷயங்கள் கெசட் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்தது, அவரை எப்படி கண்டெக்ட் பண்ணுறதுலாம். அப்படி உங்களுக்கு எடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மத்திய வங்கியை தொடர்பு கொண்டாலும் அவை அதை வந்து ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மத்திய வங்கியினுடைய தொடர்பு இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாங்கள் எந்த முறைகேடுகளை பதிவு செய்கிறதாக இருக்கலாம், அல்லது மத்திய வங்கியில் ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக இருக்கலாம். எப்படி மத்திய வங்கியை இலகுவாக நாங்கள் தொடர்பு கொள்வது? மிக இலகுவாக தொடர்பு கொள்ளலாம். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த காலங்காலமாக வங்கிகள் சார்ந்து, நிதி நிறுவனங்கள் சார்ந்து, வாடிக்கையாளர் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இது வந்து இவால்வ். இப்போ இன்றைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது நெவெண்டிங். அதனுடைய எப்பவும் பிரச்சனை இருந்திருக்கும். அதே நேரம் நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு மத்திய வங்கிட்டு இருந்து எப்பவும் தேடுறாக்களாக தான் இருப்பேன். அதால் என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுன்னா மத்திய வங்கி வந்து ஒரு பிரத்யேகமான திணைக்களத்தை உருவாக்கி இருக்கு. அதை நாங்கள் ஷார்ட்டாக FCRDன்னு சொல்லுவோம், ஃபைனான்சியல் கன்சூமர் ரிலேஷன்ஷிப் டிபார்ட்மெண்ட். அதான் அதுக்குரிய பேர். செப்பரேட்டாக தனியாக இந்த நிதியியல் சேவைகள நுகர்வோர்களுடைய பிரச்சனை தீர்க்கிறதாகவே உருவாக்கப்பட்ட திணைக்களம் மத்திய வங்கியில். இப்போ நீங்கள் டிரெக்டாக இமெயில் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் போனால் சகல டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே நேரம் நீங்கள் ஃபோன் ஐ திங்க் லைக் 1935 அதான் அந்த நம்பர், டெலிஃபோன் நம்பர், நீங்கள் எடுத்து கதைக்கலாம். கால் சென்டர் இருக்குது, ஆன்சர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய தீர்வையும் அவையே பெற்று தருவினோம். அப்போ கட்டாயம் நீங்கள் நிதியியல் சார்ந்து ஏதாவது முறைப்பாடுகள் இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா முக்கியமாக வங்கிகள், நிதி கம்பெனிகள், நீங்கள் மத்திய வங்கிக்கு வந்து அந்த திணைக்களத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை சொல்லலாம், அவை அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். நிறைய விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம், இருக்குது, நிதி சார்ந்து பல விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவுக்கு கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்கள், நிதியியல் சார்ந்து பல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுடைய நேரத்துக்கும் இந்த பொன்னான கருத்துக்கள், நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. பொதுமக்களுக்கு அப்படியான விழிப்புணர்வுகளை நாங்கள் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தீங்க. அதுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஆதவன் தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் மிகவும் நன்றி. என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்படியான தகவல்கள் பொதுமக்களை சென்றடைகிறது குறைவு. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கு மத்திய வங்கி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.